நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள வேண்டிய பலகீனமான செய்திகள் என்ற தலைப்பில் இப்போது உரை நிகழ்த்திருக்கிறோம். நாம் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் தங்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இதில் பல வகையான செய்திகளை அடிப்படையாக வைத்து தங்களுடைய மார்க்க விஷயங்களை முடிவு செய்கிறார்கள். சில விஷயங்களுக்கு அடிப்படையிலே ஆதாரம் இருக்காது. அப்படிப்பட்ட சில செய்திகளையும் முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், மேராஜ் நோன்பு ஒன்று வைப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஹதீஸ்களில் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒன்றுலையும் ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி 1ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா என்றெல்லாம் ஓதுகிறார்கள். இதுக்கு நீங்கள் ஹதீஸ்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆதாரம் இருக்காது. அதே மாதிரி பாங்கு சொல்வதற்கு முன்னால் சலவாத்து சொல்லுவாங்க. அந்த பாங்கு சொல்வதற்கு முன்னால் சொல்வதற்கு சலவாத்துக்கு ஏதாவது சலவாத் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது சொல்லலாம். ஆனால் பாங்கு சொல்வதற்கு முன்னால் இதுக்கு ஏதாவது பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஏதாவது ஹதீஸ்கள் இருக்குதான்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இப்படி சில செய்திகள் ஆதாரமே இல்லாமல் மக்கள் நன்மை என்று நினைத்து கொண்டு செய்வர்கள் இருக்கிறது. சில செயல்பாடுகள் அதற்கு சில ஹதீஸுகள் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்வாங்க? ஒரு காதுல பாங்கும் இன்னொரு காதுல இகாமத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹதீஸ் இருக்குது, ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அதே மாதிரி ஷபே பராத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஷாபான் 15 கபர்ஸ்தானுக்கு, அதில் நிறைய செய்கிறாங்க. அதில் சிலதுக்கு இருக்கு, சிலதுக்கு இல்லை. கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 15வது இரவுல ஷாபான் 15 15வது இரவுல கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வருவாங்க. இதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு பலகீனமான செய்தியை நீங்கள் ஆதாரம் காட்டுவாங்க. அதே மாதிரி தொழுகையில் எடுத்துக்கொண்டா தொப்புல சிலர்கள் தக்பீர் கட்டுவாங்க. அதற்கும் ஹதீஸ்கள் இருக்கு, ஆனால் ஆதாரபூர்வமானது இல்லை. அப்போ இப்படி ரெண்டு வகையா, ஒன்றும் ஆதாரமே இல்லாதவை, சில வகைகள் பலகீனமானவை. இதில் பல செய்திகள் நாம் ஆரம்பத்தில் ஆதாரபூர்வமானது என்று சொல்லி மாற்றியதும் உண்டு. சில செய்திகள் அப்படியே தொடர்கதையா இருக்கும், நம்மளும் அதையே என்ன செய்வோம்? பின்பற்றி கூட வந்திருப்போம். அப்புறம் பின்னால் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது இல்லை என்று நம்ம தெளிவுபடுத்தியதும் உண்டு. அதில் முதலாவது அடிப்படையாக நம்ம தெரிந்த, ஏன் பலகீனமான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒரு சிலர் அல்லாஹ்வின் ஒரு இதாக ஒரு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஒரு செயலை செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியே பலகீனம்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம சொன்ன செய்தி லைஃப்னு சொன்னாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை லைஃப்ங்கிறான் அப்படின்ட்டு ஒரு பாமரத்தனமான ஒரு கேள்வியை கேட்பாங்க. இது சரியான கேள்வி தானே? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல பலகீனம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப ஏன் சொல்றீங்க நீங்க? நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதைத்தான் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது, அதைத்தான் பலகீனம் என்று சொல்றோமே தவிர, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்று உறுதியானால் அதுல பலகீனம் கிடையாது, பலவீனம் கிடையாது, எல்லாமே ஆதாரபூர்வமானதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிறது முடிவு பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். இதுல முக்கியமாக பலகீனமான ஹதீஸுகளை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு என்ன காரணம், ஏன் நம்ம நிராகரிக்கிறோம் என்ற ஒரு அடிப்படை செய்திகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பரவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தௌஹீத்வாதிகள் தான், இந்த நஜாத்காரர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி லைஃபான ஹதீஸ், அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பரவலா மக்களிடத்தில் பாமர மக்களிடத்தில் ஒரு தகவலை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், ஹதீஸ்களை அறிஞர்கள் நிறைய பேர்கள் இந்த பலகீனமான செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப வலியுறுத்தி ஆழமாக சொன்ன ஒரு ஹதீஸ்களை அறிஞர் யார் என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிம் புத்தகத்தில் முன்னுரையை நீங்கள் படித்தீங்கன்னா போதும், அதுவே போதும். அதை படிக்க சொன்னாலே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? லைவான ஹதீஸும் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையாக அவர் சாடுகிறார். அதில் முகத்திமாவில் ஆரம்பத்திலேயே ஹதீஸ்கள் வர்றதுக்கு முன்னாடி முன்னுரை என்று இருக்கிறது. இவங்க எழுதின முன்னுரை இல்லை, இமாம் முஸ்லிம் கொடுத்த முன்னுரை. அந்த முன்னுரையில் என்ன அவர் சொல்லுகிறார்னா, எல்சமுஹும் மின் தர்ஹில் அஹாதீஸ் லஈஃபா. இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள், இவர் யாரை சாடுறான்னா, பலகீனமான ஹதீஸ்களை கொண்டு வந்த அறிஞர்களே கடுமையாக சாடுறார்.
ஏன்னா ஹதீஸ்களை அறிஞர்கள்ல 2 வகை இருக்கிறாங்க. நீங்க ஒரு பலகீனமான ஹதீஸ்களை புத்தகத்தில் பதிவு செய்தவர்கள், அந்த பதிவு செய்த சில அறிஞர்கள் அது பலகீனம் என்றும் குறிப்பிட்டு இருப்பாங்க, சில அறிஞர்கள் குறிப்பிடாமலும் போவாங்க. இதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் உங்களுக்கு நாம் சொல்லலாம். ஏன் ஹதீஸ்களை லைவ்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, அதை ஏன் புத்தகத்தில் ஏன் பதிவு பண்ணாங்க, அது பதிவு பண்ணனால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவர் பதிவு பண்ணாவிட்டாலும் வேற யாராவது ஒருவர் சொன்னா என்ன நிலைமை ஆகும்? அப்போ இந்த செய்தி பலகீனம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் பதிவும் செய்தார்கள். பதிவு செய்துவிட்டு இது பலகீனம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை சொல்லி இருப்பார்கள், ஆனா எந்த விளக்கமும் கீழே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதுல பொழுதுபோக்கு கவனக்குறைவாக உள்ளவர்கள் உண்டு. ஒரு சிலர்கள் அப்படி லைவை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் கூட அதை தெளிவுபடுத்தாமலே போயிருக்கிறார்னா என்ன காரணம்? அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த அறிவிப்பாளரை பற்றிய குறை அவருக்கு தெரிஞ்சிருந்தா தானே பதிவு செய்ய முடியும். அவருக்கு அவருடைய கவனத்துக்கு அது தெரிய வராத காரணத்தினால் அவர் சொல்லாமல் இருந்திருப்பார். இதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஒன்னு எடுத்து சொன்னது காரணம் மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவர் தெளிவுபடுத்தாமல் இருந்தால் அவருக்கு என்ன செய்யாது, அது தெரிந்த இல்லாமல் போயிருக்கும். அதான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதுல இமாம் முஸ்லிம் இந்த மாதிரி சில அறிஞர்கள் லைவான ஹதீஸை கூட பதிவு செஞ்சு விட்டு அவன் பாட்டு கண்டுக்கிறாம போறாங்களே அப்படிங்கும் போது அவர் கடுமையாக முகத்திமாவில் அதனுடைய முன்னுரையில சாடுறார். அப்ப சொல்றாரு, இந்த பலகீனமான ஹதீஸ்கள் தூக்கி எறியப்படணும். ஒரு ரிவாயத்தில் முன்கரத்தி மறுக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள், தருத்துஹிம் அல் இக்திசார் அல் அஹாதீஸ் ஸஹீஹத்தில் மஷூரா. அவங்க என்ன செய்யணும்னா பிரபலியமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டுமே அவர்கள் மட்டுப்படுத்தணும். பலகீனமானதை தூக்கி எறிஞ்சிடணும். மறுக்கப்பட்ட ஹதீஸெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். எப்படிப்பட்ட ஹதீஸை பதிவு செய்யணும்? இம்மா நக்கலஹு சிகாத்துல் மஅரூஃபூன பிஸ்ஸிதுகி வல் அமானதி, அமானிதம், உண்மை, இவைகளிலே அறியப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நம்பகமானவர்கள் எதை அறிவித்தார்களோ அந்த ஆதாரபூர்வமான செய்திகளோடு அவங்க நிறுத்தியிருக்கணும். மற்ற செய்திகள் எல்லாம் தூக்கி எறிந்திருக்க வேண்டும் என்று இமாம் முஸ்லிம் அவர்கள் என்ன செஞ்சார், தன்னுடைய முன்னுரையில சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்லயே எடுத்து என்ன செய்யலாம், படிக்கலாம். நிறைய அவர்கள் அதுல கண்டிச்சு பேசுகிறார். அப்ப இந்த இமாம் முஸ்லிம் அவர்களுடைய நம்ம சொந்த கருத்து இல்லை. ஏன்னா எடுத்த உடனே நம்மன்னு சொன்னா தூக்கி எறிவான். இது எங்களுடைய சொந்த கருத்து இல்லை. இது 1000 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அது முக்கியமாக மிக முக்கியமான அறிஞராக உள்ள இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் முஸ்லிம் மட்டும் நாங்க சொன்னா தமிழ்ல இருக்கு, தமிழ் புத்தகத்தில் இருக்குது, நீங்க வேண்டுமானாலும் என்ன செய்யுங்க, படித்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன அவர் குர்ஆன் வசனங்களை ஆதாரமா காட்டுறார். பல குர்ஆன் வசனங்கள் இந்த மாதிரி பலகீனமான செய்திகளை அடிப்படையாக நீ எடுக்க கூடாது, அந்த மாதிரி செய்திகளை நீ ஆய்வு செய்துதான் எடுக்கணும். சொன்னதுல இஷ்டத்துக்குலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இல்ல இப்னுல் முபாரக் அவர்கள் சொல்லுவாங்க, அதை கூட முஸ்லிம் இமாமே அதுல முகத்திமாவுல சொல்றார். இந்த இஸ்னாது என்று ஒன்று இருக்குல்ல, அறிவிப்பாளர் தொடர், இதான் இஸ்னாது சனது என்று அரபியில் சொல்லுவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவர் யார்கிட்ட கேட்டார், அவர் அதுக்கு முன்னால் யார்கிட்ட கேட்டார் அப்படின்னு வரிசையை ஒவ்வொருவருடைய பெயரையும் குறிப்பிடணும். இதையே நம்ம குறிப்பிட சொல்லுகிறோம் என்பதற்கு அவர் சொல்வார், லவுலல் இஸ்னாத், இந்த அறிவிப்பாளர் தொடர் மட்டும் இல்லை என்று சொன்னால் அகால மன்ஷா மாஷா, நாடியவன் நாடியதை சொல்லிட்டு போயிருப்பான். இந்த அறிவிப்பாளர் தொடர் மட்டும் தேவையில்லை என்று சொன்னா இப்பவே சும்மா அடிச்சு விட்டுட்டு போறான். இது இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலே போதுமானது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குமானால் நாடியவன் நாடியதை சொல்லிட்டு போவான். எந்த கிறுக்கு பயனோல என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுவான். எதை வேண்டுமான மோசமான ஹதீசுகளை கூட சொல்லுவான். அதனால அந்த மாதிரி நிறைய செய்திகள்ல ஹதீசுகள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அழகிய பெண்ணை பார்ப்பது கண் பார்வையை அதிகப்படுத்தும். பார்வை நல்ல கூர்மையாகதான் கரெக்டா பார்க்கத்தான் செய்யறாங்க. என்ன வேற யாருக்கு தெரியாதாலும் உள்ளாடை முதற்கொண்டு என்ன கலர்லன்னு கரெக்டா பார்த்து சொல்லிடுறானா இல்லையா, கூர்மை ஆக்கிறோம். பார்வை நல்ல பளபளன்னு ஆக்கிறோம்னு ரசூலுல்லாஹ் சொன்னதான் எழுதியிருக்கு. இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்க, பார்த்த உடனே பளிச்சுன்னு என்ன செய்து இது ஒரு பொய்யான செய்தின்னு நமக்கு தெரிகிறது. அப்போ இஷ்டத்துக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ரோமியோக்கள்லாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க பார்க்க சொல்லி, பார்வையை கூர்மையாக்குறது கவனத்துக்காக வேண்டிய நாங்க பார்க்கறோம்னு சொல்லிட்டு போவோம். அப்ப இந்த மாதிரி பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் என்ன செய்யணும், ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம்,
சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் 6வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபஇன் ஃபதபய்யனு. ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த செய்தியா இருந்தாலும் சரி, ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் என்றால், உங்களிடத்தில் சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கரெக்டா அவன் சொன்னது சரிதானா, இவன் ஒழுங்காகத்தான் சொல்றவனா, பொய் பேசுறவனா, எல்லாத்தையும் என்ன செய்யுங்கள், நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு இந்த அடிப்படை வேண்டும் என்று சொன்னால், மார்க்க சட்டத்தை ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் கவனிக்கணுமா இல்லையா? இது இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதாரம். இது அல்லாஹ் இந்த பலகீனமான செய்திகளை ஏத்துக்கிற கூடாது, இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த செய்தியா இருந்தாலும் கண்ணை மூடி நீ பின்பற்றாத, நீ தெளிவுபடுத்திக்க, இது சரிதானா என்பதை ஆய்வு செய்து கொள் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்றார். அதே மாதிரி இன்னொரு சூரத்துல் பக்ராவினுடைய 282ல அங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்னா, ஒரு ஆண் இருக்கிறான், பொம்பளை தான் மத்தாள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆண் 2 பெண். அந்த 2 பெண்ணை எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, ஃபரஜுலுன் வம்ரஅதானி மிம்மன் தர்லவுன மினஷ் ஷுஹதா. ஒரு ஆணு 2 பெண்ணு. அந்த 2 பெண்ணு நீங்க யார்? அந்த ஆணை தேர்ந்தெடுக்க எப்படிப்பட்டவனா, உங்களில் திருப்தி கொள்ளப்பட்டவராக இருப்பவர். சும்மா வெளியில போறவன், தெருவில் போனவன் எல்லாம் அல்லாஹ் சொல்லல, உங்களுக்கு மன திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். பொய் பேசுவானோ, ஏமாத்துவானோ, சொன்னதுக்கு மாத்தி பேசிடுவானா, கவனமா இருக்க மாட்டானா, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் திருப்தி கொள்ளக்கூடிய 2 பெண்களையும் ஒரு ஆணையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒருக்கு சாட்சியாக, இந்த நடந்ததை சொல்வதற்கு சாட்சியாக. அப்போ இது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி என்னது? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது, ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப அந்த சொன்ன செய்தியை ஒருவன் நமக்கு மத்தியில் எடுத்து சொல்லுகிறான் என்றால் அவன் சரியானவன் தானா, நாம் திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறானா என்பதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதுல சுட்டி காட்டுகிறான் என்ற கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அது இல்லாம வேறு சில குர்ஆன் வசனங்கள், சூரத்து தலாக் 65ல 2, வஅஷீது ரவை அதிலிம் மின்கும், உங்களில் நேர்மையான 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாட்சினா சும்மா போறவன் வர்றவன்லாம் இல்லை, அவன் நேர்மையாக சரியாக சொல்லக்கூடியவனாக இருக்கணும். அப்ப நேர்மையான சாட்சிகள், ஒரு செய்தி நடந்ததா இல்லையா என்பதை கவனிப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது நேர்மையான 2 சாட்சிகள். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல 20 ரக்காயத்துகள் தராவீஹ் தொழுகப்பட்டது, நடந்தது அப்படின்னு ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, யஸீத் பின் ரூமான் அப்படிங்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். யஸீத் பின் ரூமான் என்பவர் அறிவிக்கிறாரு. ஆனால் அவர் உமருடைய காலத்தில் பிறக்கவில்லை. இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? அவருடைய காலத்திலே பிறக்காதவர் எப்படி அந்த செய்தியை எடுத்து சொல்லுவார்? எப்படி வாய்ப்பு இருக்கு? முதல்ல அடிப்படை என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழிக்கு மாற்றம். அது ரசூலுல்லாஹ் 8 தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல அடிபட்டு போகுது. அதுக்கு ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த செய்தி கிடையாது. உமரே சொல்லி இருந்தாலும் 2ஆம் நிலையில் போகுது, அது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. அடுத்ததாக உமருக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்லை. மூன்றாவதாக உமர் 11 ரக்காயத் தான் தொழ சொன்னார் அப்படின்ற ஹதீஸும் முஅத்தாவில் தெளிவாக இடம்பெற்றிருக்கு. நாலாவதாக இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அந்த காலத்திலேயே பிறக்கல, எப்படிங்க சொல்லி இருப்பார்? அதுல யாரோ ஒரு பொய்யரோ மற்றவரோ யாரோ இடம்பெற்றிருக்கலாம். இதற்கு ஒரு ஆதாரமாக குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. இந்த மாதிரி வரலாறுகளை கவனிக்கணும். ஒருவர் அடுத்தவருடைய செய்தியை சொன்னால் அவர் அந்த இதுல என்ன செய்யணும்? தொடர்புள்ளவராக இருக்கணும். சம்பந்தம் இல்லாதவர காந்தி என்னிடத்தில் சொன்னார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ப முடியுமா? காந்தி சொன்னார் என்று வேற யாராவது சொல்லி எனக்கு வந்தால் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். அப்ப சம்பந்தம் ஒரு செய்தியை ஒருவர் அடுத்தவரிடத்தில் கேட்கணும், சமகாலத்தில் இருக்கணும். அவர் அல்லாத ஒரு செய்தியை அறிவித்தாரா, அந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுவும் ஹதீஸில் உள்ள ஒரு விதி. பலகீனமான செய்திகளுக்கு இந்த விதிகளை வைத்து என்ன செய்யப்படுது? தொடர்பு அருந்த செய்திகள் முன்கத்தி என்று சொல்வார். இதற்கு குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறார். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? போட்டி போட்டு சொன்னார். யூதனும் கிறிஸ்தவனும் சொன்னார், இப்ராஹிம் நபி யூதரா இருக்காரு, கிறிஸ்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க.
இந்த இப்போ வந்துட்டு எம்ஜிஆர் வந்து சொல்றான்ல, அவர் தான் எனக்கு முன்மாதிரி, ஏடிஎம்கே சொல்லுவான், கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிறான். ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருவான், முன்னாடி வச்சுட்டு ஓட்டு வாங்குறதுக்காண்டி. இவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி எங்க யூதர் தான் கிறிஸ்தவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், லிமத்து ஹாஜூன ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் விஷயத்துல எதுக்குறா நீங்க சண்டை ஓட்டுக்கிறீங்க? வமா உன்சிலத்து தௌராத்து வல் இன்ஜீலும் இல்லா மின் பாதிஹி அஃபலா தாக்கிலூன், இன்ஜீலும் தௌராத்தும் அவருக்கு பிறகுதானே இறக்கப்பட்டது, நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறான். ஆல இம்ரான் 3:65-66.